அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமா நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம் இப்படியா சொல்கிறது: இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றான் என்று சொல்லப்படுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு அந்த வழியாக வருகிறதை கேள்விப்பட்டு அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அருகில இருந்தவர்கள் எல்லாம் அவனை அதட்டுகிறார்கள், சும்மா இரு, சத்தம் போடாத என்று சொல்லி. ஆனால் அவன் மிகுந்த சத்தமாக கூப்பிட்டான் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனங்களிலே போடப்பட்டிருக்கிறது. தடைகள் எல்லாம் அவன் பார்க்கல, தன்னை தடுத்து நிறுத்துறவங்களை பத்தி யோசிக்கல, இயேசுவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அவனுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவனை அழைத்து வர சொல்லி அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லி. இந்த நாளிலும் அநேக நாட்களுக்காக ஆண்டவருக்காக காத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிற ஒரு அருமையான வார்த்தை, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் அழைத்து உங்கள் அருகிலே இருந்து உங்களை பார்த்து கேட்கிற வார்த்தை. அருமையான மகனே, மகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்தவர்களாக, சகோதரனே, சகோதரியே, அருமையான பெரியவர்களே, மூப்பர்களே, இந்த நாளில் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்யணும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க கேட்ட ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நீங்க கூப்பிட்ட சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். உடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்துல நீங்க சொல்லும் போது, இயேசுவே என்னை குணமாக்குங்கப்பா, என் தேவைகளை சந்திங்க, என்னை ரட்சிங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ண உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து அவளை ஆசீர்வதித்து ஆண்டவரே சுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.